ஆனால் யாரும் என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னா, இங்கே யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பணக்காரன்னா, நோய் இல்லாதவன் தான் பெரிய பணக்காரன்ட்டு யாருமே நம்ம ஏற்றுக்க மாட்டேன்றோம். அன்லெஸ் அண்ட் அன்டில் ஏதாவது இந்த மாதிரி உயிரிழப்போ இல்லைனா இந்த மாதிரி கேன்சர் வராத வரைக்கும். வந்ததுக்கப்புறம் யோசிக்கலாம், அதுக்கு நம்ம அப்படி இருந்ததுனால பரவாயில்ல, காசு பிரச்சனை இல்லை, நோய் இல்லாமல் இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினெட்லி ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தரணும். இப்போ ஃபுட் ஹேபிட்ஸ் இப்போ நம்மளது எப்படி இருக்குன்னா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கொலஸ்ட்ரால் ஏற்றுற மாதிரி, ஈஸியாக சுகர் ஏற்றுற மாதிரி, ஈஸியாக பிபி ஏற்றுற மாதிரி, ஈஸியாக வெயிட் ஏற்றுற மாதிரி, இது எல்லாமே அந்த ரிஸ்க் ஃபேக்டரில் போட்டிருக்கு. இப்போ நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படி தான் இருக்குது. இப்போ சுகர் ஏற்றுற மாதிரி என்ன ஃபுட்டு சார் இருக்குன்னா, எந்த இடத்துல பார்த்தாலும் பார்த்திங்கன்னா வந்து ஹாட் சாக்லேட்டு, கோல்டு மைலோ, இந்த கேக்கு அந்த கேக்குன்னு சொல்லிட்டு சேச்சுரேட்டடாக நல்ல ஹை கேலரி சுகர்ஸ் உள்ள ஒரு கண்டென்ட். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நல்ல இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றீங்களா, கறி சாப்பிட்றீங்க, அதுக்கு பதில் ஒரே ஒரு சீஸ் கேக் இவ்வளோ பீஸ் சாப்பிட்டிங்கன்னா அந்த சீஸ் கேக்கில் அந்த கலோரி வந்துடுது, அது அசால்ட்டாக முடிஞ்சிருது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஹை கலோரியை வந்து நம்ம எடுக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. ஓகே, ப்ளஸ் அது சுகரும் ஏற்றுது. அதே மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ரொம்ப அதிகமாக போகுது தேன் பாயில்டோ இல்லை அந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரி சும்மா தண்ணி ஊற்றி ஒரு குழம்பு வைக்கிற மாதிரியோ இல்லை, எல்லாமே ஹை ஃப்ரைடு. அந்த ஃப்ரைடும் பார்த்திங்கன்னா வீட்டில் செய்யாமல் வெளியே சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. ஸோ நம்ம வெளியே போய் சாப்பிட்றோன்னும் போது ஆல்ரெடி யூஸ் பண்ணுற எண்ணெய், பல நாட்களாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எண்ணெயிலேயே அந்த சிக்கனையோ இதையோ போட்டு பொரிச்சு எடுக்கும்போது சேச்சுரேட்டட் கெட்ட கொழுப்பு ஃபேட் ரொம்ப அதிகமாகுது, கொலஸ்ட்ரால்ஸ் ரொம்ப அதிகமாகுது. அதை உள்கொள்ளும் போது நம்மளுக்கும் வந்து கொலஸ்ட்ரால் ஏறுது, பிபி ஏறுது. அப்போது ஹை சுகர், ஹை பிபி, ஹை கொலஸ்ட்ரால், வெயிட் கெயின், இது நாலுமே இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்னால் வருது.